எல்லாம் வல்ல கஜமுகனின் துணையோடு நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை, நமக்கு தெரிந்த விஷயத்தை, நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு, தேவையானவர்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த காணொளி பதிவை கொடுத்துருக்குறோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா இருக்கிறது. அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை, பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் பல வகைகளில் சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த புது விஷயம் நமக்கு புதியது, ஆனால் ஏற்கனவே உலகம் முழுவதும் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலேயும் பல பேர் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு நண்பரோட வீடியோ ஒன்றை பார்த்தேன். அவர் பல விஷயங்களை, நல்ல விஷயங்களை இந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான மனிதர். அவர் ஒரு டெக்னிக்கை பற்றி சொல்லிக் கொடுத்தாரு அவரோட வீடியோவில். அந்த வீடியோவை பார்த்த பிறகு, அந்த காணொலியை பார்த்த பிறகு நாமளும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது. வள்ளுவர் சொன்னது போல், கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லணும். எதை கற்றுக்கிட்டோமோ அதை கற்றுக்கிட்டதை அப்படியே வைத்து கொள்வதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எதை கற்றுக்கிட்டோமோ அதை அதன்படி முதல்ல நடக்கணும். அந்த வகையில் அந்த வீடியோவை பார்த்த பிறகு சரி, நம்மளோட வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவோம்னு ஆரம்பித்தோம். 2 முக்கியமான விஷயங்கள் அந்த நேரத்தில் என்னோடய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுது. இப்போ இந்த வீடியோ நான் போட்ட பிறகு இதை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஆனால் எல்லாரும் அதோட சிறப்பை சொல்லியிருப்பாங்க. நானும் இப்போ அதை பற்றி அறிமுகத்தை கொடுக்க தான் போகிறேன். ஆனால் அதனால் என்ன பயன் விளைந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அந்த அனுபவத்தை, அந்த பயனை நான் அடைந்ததை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது தான் இந்த காணொலியோட நோக்கம். அதை பார்க்கும்போது நாமும் செய்வோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறது என்னோட எண்ணம். இந்த காணொலி மூலமாக நான் என்ன தெரிந்து கொண்டேன் அந்த இதுலன்னா, ஹோப்போனோபோனோன்னு ஒரு ஹவாயின் டெக்னிக். இந்த டெக்னிக்கு வந்து ஹியூலன் அப்படிங்கிறவர் ஹவாய் தீவில் இருக்கிற மக்கள்கிட்டேருந்து கற்றுக்கொண்டு அதை தன்னோட செயல்பாட்டில் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதை அவர் செயல்படுத்தி அதில் அவர் வெற்றி கண்டதை அங்கே அவர் வகுப்புகள் மூலமாக சொல்கிறார். இந்த டெக்னிக்கை தான் என்னோடய நண்பர் எனக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த போனோ டெக்னிக்கில் என்ன டெக்னிக் அப்படின்றா, அந்த ஹியூலன்கிறவர் வந்து ஒரு மருத்துவர். அவரை வந்து ஹவாய் தீவில் ஒரு மிக கொடூரமான அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுங்க எல்லாமே அந்த மனநிலையில் ரொம்ப உச்சத்தை தொட்ட அந்த பேஷண்ட்ஸுங்களுக்கு இவரை டாக்டராக போடுறாங்க. இவர் அதை எடுத்து கொடுக்குறார். அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பணியை ஏற்றுக்கொண்டு அவர் பண்ண காரியம்தான் அங்கே நமக்கு ஒரு சிறப்பை கொடுத்தது. அது என்ன அப்படின்னா, இவர் ஒவ்வொரு நாளும் போவார், அந்த பேஷண்ட்ஸோட ஹிஸ்ட்ரியை எடுத்து படிப்பார். ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிறாருன்னா அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை எடுத்து படிப்பார். படித்து முடித்த பிறகு அதனுடைய அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்வாங்கிக்கிட்டு அதை
இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது. ஒரு 4 வார்த்தைகள் தான் இந்த டெக்னிக்கோட முக்கிய அம்சம். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகள் தான். இந்த 4 வார்த்தைகளை உள்ளார்ந்து ஆழ்ந்த நிலையில் அந்த பேஷண்ட்ஸை நோக்கி இவர் சொல்கிறார். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக்கிறாரு. ஒரு பேஷண்ட் எடுத்துட்டாருன்னா அந்த பேஷண்ட்டு மனசில் கொண்டு வந்துட்டு இறைவனை நோக்கி, பிரபஞ்ச பேராற்றலை நோக்கி இந்த உள்ளார்ந்த அந்த வார்த்தைகளை ஆழ்ந்த மனநிலையோட ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ அண்ட் தேங்க்யூ. நான் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் இன்னும் தெளிவாக நான் போடுறேன். அந்த 4 வார்த்தைகள் டெய்லி அவர் அந்த ஹாஸ்பிட்டல் போவார். இந்த ஹோப்போனோபோனோ டெக்னிக்கை பயன்படுத்துவார், வந்துடுவார். 3 மாதங்களுக்குள்ள அவர் எந்த பேஷண்ட்டை இந்த மாதிரி சிகிச்சைக்கு கொடுத்தாரோ அவர் சாதாரண நல்ல நிலைக்கு மாறி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போய்டுறார். 3 வருடங்களுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் மூடப்படுகிறார். இவர் தன்னோட அந்த டெக்னிக்கை முழுமையாக ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் பயன்படுத்தி அந்த சிறப்பை கொடுத்து எல்லாரையும் குணப்படுத்துகிறாரு. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த பேஷண்ட்டையும் இவர் நேரில் போய் பார்த்ததே கிடையாது. அப்போ பிரபஞ்ச பேராற்றல் சக்தியோட ஒருவர் இணைந்து அந்த பேஷண்ட்டுக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்வது, இந்த 4 வார்த்தைகளை பிரார்த்தனை செய்வது மூலமாக அவர் குணப்படுத்தப்படுகிறார். மற்றொருவரால், அவரே இல்லை, மற்றொருவரால் குணப்படுத்தப்படுகிறார்னா அப்போ அந்த அவாயின் டெக்னிக்கோட சிறப்பை நமக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த டெக்னிக்கை அடியேன் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல், இந்த தேர்தல் வந்தாலே எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன மன உளைச்சலோடு தான் இருக்கும். எப்போவுமே அந்த எப்படா அந்த தேர்தல் முடியுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த தேர்தலுக்கு எனக்கு எப்படிடா இது நம்ம செயல்படுத்தணுமேன்ற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது இந்த டெக்னிக்கை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். தொடர்ந்து காலை மாலை 2 வேளையும் மனமோந்து இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையோடு சொல்லணும், அதான் முக்கியம். அப்படி சொல்லும் பொழுது எல்லாரும் போல எனக்கும் அந்த தேர்தல் பணி வந்தது. ஆனால் அந்த பணிக்கு நான் போன பிறகு தான் தெரிந்தது, அங்கே அதாவது என்னோடு இருந்தவங்க நிறைய பேருக்கு அது ரிசர்வ்லையும் போட்டாச்சு. நமக்கு பணி கொடுக்கப்படுகிறது. எனக்கு என்னென்னா, ஆரம்பத்தில் நடந்த சில தவறான அனுபவங்கள் நமக்கு அது பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்பயும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அது. அதனால் அந்த பயத்தை எடுக்கணுங்கிறது இறைவனோட ஆசை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு டியூட்டி போட்டு தர்றாரு. அந்த டியூட்டியை போட்ட பிறகு நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பணி செய்கிறோம். அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், எங்கே பணியை செய்கிறோம். அப்படி செய்யப்படும் பொழுது நான் பார்க்குறேன், மற்ற எல்லாரை விட அங்கே ஒரு 10 பூத்து இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த 10 பூத்தில் என்னோடய பூத்தில் மட்டும்தான் அந்த எண்ணிக்கை, வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மிக சுலபமான முறையில் போகுது. அன்றைக்கி அந்த வாக்காளர்களுக்கான அந்த வருகை பதிவும் குறைவாக இருக்குது. மிக சிறப்பான முறையில் ஒரு டென்ஷனே இல்லாமல் நடத்தி முடிச்சுட்டு சீக்கிரமாக அந்த இதுவையும் கொடுத்து அனுப்பப்பட்டு வீட்டிற்கு வந்து சேர்கிறேன். அப்போ போனோம் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு நான் யோசனை பண்ணால், எனக்கு அந்த பிரச்சனையை
தீர்க்காமல், அதாவது அதுலேருந்து என்னை வெளியே எடுக்காமல் அதை கொடுத்து அந்த பயத்தை தெளிவாக எடுக்குது. எப்பவும் போல் இந்த தடவை பயம் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுட்டு வரோம். அப்போ தான் நினைக்கிறேன் இந்த ஓப்போனோபோனோவோட சிறப்பு நமக்கு பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறது. இதற்கு அடுத்து நம்ம அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அன்னிலிருந்தே அதை தொடர்ச்சியாக செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிலையில் என்னோடய மனைவிக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. கண் சார்ந்த ஒரு பிரச்சனை. கண்கள் கொஞ்சம் குறைவாக தெரிகிற மாதிரி ஒரு அமைப்பாக மாறி போயிடுச்சு. இப்போ இந்த ஓப்போனோபோனோ டெக்னிக்கை பயன்படுத்திய பிறகு அவர்களுக்காக நாம் இறங்கி செய்கிறோம், அவங்களும் செய்கிறாங்க. சுயமாக அவர்களும் செய்கிறாங்க, நாமளும் செய்கிறோம். அதிகபட்சம் இந்த 3 மாதங்களில் அவர்களுடைய பார்வை ஒரு 50% மேலே திரும்பி இருக்குது. இப்போ இன்னும் முடியல, இந்த இதுவே முடியல, இப்போது ப்ரேயரே முடியல. அதுக்குள்ளே இப்போவே ஒரு 50% மேற்பட்ட அளவில் அந்த பார்வை திரும்பி இருக்கிறது அப்படின்னும்போது ஓப்போனோபோனோவோட அந்த அளவுக்கு அந்த அதிகமான அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுங்கிறது தான் இந்த காட்சியோட தொகுப்பு. இந்த ஓப்போனோபோனோ டெக்னிக்கை இன்னும் பல விஷயங்களுக்கு நான் பயன்படுத்துகிறோம். அது மற்றவர்களிடமிருந்து என்னை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. எந்த முறையில் அப்படின்னா, முன்பை விட இப்பொழுது அமைதியாக, அதே நேரத்தில் எல்லா விஷயங்களிலும் ஒரு ஞானம் கிடைப்பதை உறுதி செய்கிறது. நம்மளை பரிபூர்ணமாக சுத்தமாக்குறது. இன்னும் நம்ம சில விஷயங்கள்லாம் மாற வேண்டி இருந்தாலும் ஒரு 2-3 மாதங்களுக்குள் இந்த மாற்றம் நடக்கிறது என்றால் இதையே நீங்கள் செய்யக்கூடாது. இந்த 4 வார்த்தைகளை நாங்கள் உங்கள் இதுவில் திருப்பி போடுகிறோம். பாருங்கள், அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஓப்போனோபோனோவோட சிறப்பு அது எல்லோரையும் எல்லா நிலைகளிலிருந்து மாற்று. நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய பழைய மரபு சார்ந்த விஷயங்களில் நாம் நன்றி செலுத்துதல், கடவுளுக்கு நன்றி செலுத்துதல்ங்கிறது காலம் காலமாக நாம் தொட்டு செய்து வருகிற ஒன்று. ஆனால் செய்வது இல்லை இப்பெல்லாம். அதை நீங்கள் இப்போ பாருங்கள், ஐ ஆம் சாரின்னு சொல்லும்போது நாம் உயர்ந்தவன் அப்படிங்கிற நிலையிலேருந்து முதல்ல கீழே இறங்குறோம். ஐ ஆம் சாரி அப்படின்னு சொன்னாலே நம்ம என்னை மன்னித்து விடுன்னா என்னோடய அகங்காரம் முதல்ல உடைகிறது. ஐ ஆம் சாரின்னு நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன்னா என்னோடய அகங்காரம் முதல்ல உடைகிறது. என்னை மன்னிச்சிரு, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அது அடுத்த அகங்காரத்தை உடைக்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தை. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்மேல் இரக்கம் காட்டு அல்லது என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்கிற அடுத்த வார்த்தை. இதுவரையில் எனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லாவற்றிற்கும் நன்றி இறைவா. இதுதான் நம்ம எப்போவும் சொல்லுவோம். தேங்க்யூ, ஐ லவ் யூ, நான் உன்னை விரும்புகின்றேன். இறைவா, உன்னை நான் விரும்புகின்றேன். பிரபஞ்சமே, நான் உன்னை விரும்புகின்றேன் அப்படின்னு. இது எல்லாவற்றிற்கும் இந்த ஓப்போனோபோனோ டெக்னிக்கை பயன்படுத்தலாம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னு வைத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி கிட்ட கூட பேச வேண்டாம். இந்த வார்த்தையை, இந்த 4 வார்த்தைகளை தொடர்ந்து அவன் மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் மனைவியிடம் ஒரு மாற்றம் வரும். அதே மனைவி கணவன்கிட்ட தொடர்ந்து சொல்லி கொண்டு இருந்தால் மனைவி கணவன்கிட்ட இருந்து அந்த மாற்றத்தை பார்ப்பாள். உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா இந்த வார்த்தையை நீங்கள் முழு மனதோடு சொல்லி, டியர் மணி, அன்புள்ள பணமே அப்படின்னு சொல்லி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் ஆழ்ந்து சொல்லும்பொழுது, எதையுமே காலையில் எழுந்தவுடன் சொல்வது மிக மிக அற்புதமான ஒரு தருணம். அது சீக்கிரம் நடைபெறக்கூடிய ஒரு மாற்றம். அது செய்தீங்கன்னா உடனடி விளைவு இந்த தக்கல் முறையில் கிடைக்கும்.
அந்த மாதிரி நீங்கள் இந்த எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது இப்போ உங்கள் அதிகாரிகள் மேல் அதிகாரி உங்களுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ அண்ட் தேங்க்யூ மனதார சொல்லுங்கள். அவர்கிட்ட ஒரு மாற்றம் நடக்கும். இப்படி நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஓப்போனோபோனோ டெக்னிக் அற்புதமான பலனை தரும். நீங்கள் இன்றைக்கே பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த வீடியோவை பார்த்து இதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நல்ல காணொளிகளை கொடுக்கணும்னு அடியேனோட மனம் விரும்புகிறது. அது உங்களுடைய பேராதரவை பொறுத்து. நன்றி, வணக்கம்.